காலை வணக்கம் குழந்தைகளே. நாம் இன்று பேசாதவை பேசினால் என்ற பாடத்தில் கற்றவற்றை சற்றே நினைவு கூர்வோமா? வாருங்கள், முதலில் கடின பதங்களை பார்ப்போமா? கடின பதங்கள்: 1. பூங்கா, பூ இங் கா, பூங்கா. 2. பூக்கள், பூ இக் கா இல், பூக்கள். 3. குடிநீர், கு டி நீ இர், குடிநீர். 4. கனவு, க ந வு, கனவு. 5. ஊஞ்சல், உ இன் ஜா இல், ஊஞ்சல். குழந்தைகளே, நாம் கடின பதங்களை நன்றாக கற்றுக்கொண்டோம். இப்பொழுது பொருள் எழுதுக என்ற பகுதிக்கு செல்லலாமா? வாருங்கள், பொருள் எழுதுக. 1. கரம், கை. 2. மகிழ்ச்சி, சந்தோஷம். 3. வியப்பு, ஆச்சரியம். குழந்தைகளே, நான் இப்பொழுது பொருள் எழுதுக நன்றாக படித்து தெரிந்து கொண்டோம். இப்பொழுது இன்றைய பாடப்பகுதிக்குள் செல்லலாமா? வாருங்கள், முதலில் பாடத்தில் உள்ள எதிர்ச்சொல்லை படிப்போமா? எதிர்ச்சொல் எழுதுக. 1. நல்ல, கெட்ட. 2. இறங்கு, ஏறு. 3. மூடு, திற. மீண்டும் ஒரு முறை படிப்போமா? 1. நல்ல, கெட்ட. 2. இறங்கு, ஏறு. 3. மூடு, திற. குழந்தைகளே, நாம் எதிர்ச்சொல்லையும் நன்றாக கற்றுக்கொண்டோம். நாம் இன்று பக்கம் எண் 24 உள்ள வாய்மொழியாக விடை தருக என்ற பகுதிக்கு செல்லவிருக்கிறோம். வாருங்கள், வாய்மொழியாக விடையளிப்போமா? 1. மல்லி பூங்காவில் என்னென்ன செய்தாள்? குழந்தைகளே, கதையை நன்றாக நினைவுபடுத்தி கூறுங்கள். கூறுவோமா? 1. மல்லி பூக்களை பறிக்காமல் பார்த்தாள். 2. ஊஞ்சல் ஆடினாள். 3. உணவை கீழே இறைக்காமல் சாப்பிட்டாள். 4. குப்பையை குப்பை தொட்டியில் போட்டாள். 5. குடிநீர் வீணாவதை தடுத்தாள். குழந்தைகளே, நன்றாக புரிந்ததா உங்களுக்கு? அடுத்த வினாவிற்கு செல்லலாமா? வாருங்கள். 2. இக்கதையிலிருந்து நீ அறிந்தவற்றை கூறுக. இந்த கதையிலிருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? நல்லா யோசிங்க. இயற்கையை நேசிக்க வேண்டும். சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைக்க வேண்டும். குழந்தைகளே, இப்பொழுது நாம் 3வது வினாவிற்கு செல்கிறோம். வாருங்கள். மல்லியின் எந்த செயல் உங்களுக்கு பிடித்திருக்கிறது? குழந்தைகளே, நன்றாக யோசியுங்கள். எந்த செயல் உங்களுக்கு பிடித்திருக்கிறது? எனக்கு என்ன பிடித்திருக்குன்னு சொல்லவா? குடிநீர் வீணாவதை தடுத்தாள். அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் மல்லியின் எந்த செயல் பிடித்திருக்கு என்பதை சிந்திச்சு பாருங்களே. குழந்தைகளே, நாம் இப்பொழுது விடை எழுதுக என்ற பகுதிக்கு செல்லவிருக்கிறோம். தயார்தானே? விடை அளி. 1. உணவை கீழே இறைக்கக்கூடாது, ஏன்? மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் வினாவை. உணவை கீழே இறைக்கக்கூடாது, ஏன்? ஈக்கள் மொய்க்கும், ஈக்கள் மொய்க்கும். 2வது வினா. பூங்காவில் எழுதப்பட்டிருந்த ஏதேனும் 2 அறிவிப்புகளை எழுதுக. மீண்டும் ஒரு முறை வினாவை கூறுகிறேன். பூங்காவில் எழுதப்பட்டிருந்த ஏதேனும் 2 அறிவிப்புகளை எழுதுக. 1. உணவை வீணாக்காதீர். 2. தண்ணீரை வீணாக்காதீர். மீண்டும் ஒரு முறை. 1. உணவை வீணாக்காதீர். 2. தண்ணீரை
வீணாக்காதீர். குழந்தைகளே, நாம் இன்று எதிர்ச்சொல் மற்றும் விடையெளி பகுதியை தெளிவாக கற்றுக்கொண்டோம். நீங்களும் வினாக்களுக்கு விடை எழுதி பயிற்சி பெறுங்கள். நன்று.